இந்த 5 பேர்ல யார் இன்னைக்கு எலிமினேட் ஆவாங்க நீங்க நம்புறீங்க? கமருதீன் சார். அப்சரா பாசிபிள். அப்சரா. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 1 ரிலீஸ் ஆயிடுச்சு. நாமினேஷன் ப்ராசஸை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த வாட்டி வந்து சேவிங் ஆர்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மொத்தமா 5 பேர் தான் அங்க உட்காந்துருக்காங்க. மீதி பேர்லாம் வந்து சேவ் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். போன சீசன்ல வந்து சேவிங் ஆர்டர் எல்லாமே டேரக்டா வருவாரு, இவங்க தான் எலிமினேஷன் சொல்லிட்டு போயிடுவாரு. அது ஒரு சுவாரஸ்யமாவே இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதை குற்றச்சாட்டாவே வச்சிருந்தாங்க. பட் இந்த வாட்டி அதை கொஞ்சம் மாத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, விஜிஎஸ் மேல நிறைய பேர் வந்து கான்ல இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா ட்விட்டர் பக்கம் போனா பொழந்துட்டு இருக்கானுங்க. இவர் வந்து இவங்களுக்கு பயாஸ்டா இருக்காரு. இவர் வந்து விஜய் டிவி ப்ராடக்ட்டை பத்தி மட்டும் அந்த அளவுக்கு எதுவுமே வந்து பேச மாட்டேறாரு. அவனை வந்து சாஃப்டா ஹேண்டில் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படின்னு தெரியல மக்களே. ஏன்னா நிறைய விஷயம் இந்த வீட்டுல நடக்குது. இந்த வாட்டி இந்த பிக் பாஸ் சீசன்ல தான் ஸ்டார்டிங்ல இருந்தே நிறைய பேர் வேர்ட்ஸ் சொல்றானுங்க. நிறைய பேர் வந்து அடிப்பேன், வெட்டுவேன், குத்துவன்றானுங்க. அது மட்டும் இல்லாம லோ கிளாஸ், ஹை கிளாஸ்ன்றானுங்க. அதுக்கப்புறம் மீனவ சமுதாயத்தை பத்தி எல்லாம் பேசுறானுங்க. இந்த மாதிரி எல்லாம் பேசும்போது விஜேஎஸ் வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிக்டா இருந்தாருன்னா இதுக்கு அப்புறம் வர வாரங்கள் வந்து இதெல்லாம் தவிர்ப்பாங்க. பட் ஆனா விஜேஎஸ் வந்து அதை வந்து கொஞ்சம் சாஃப்டா விட்டுறாரோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதை பொறுத்திருந்துதான் மக்களை பார்க்கணும். ஏன்னா அடுத்த ப்ரோமோல தெரிய வரும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம தீபாவளி ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க வீட்டுல. அது கிளீனா தெரியுது. விஜய் சேதுபதி சார் வந்து பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட்டிருக்காப்ல. அதே மாதிரி நாமினேஷன் ப்ராசஸ் டிஸ்கஸ் பண்ணி 5 பேர் மட்டும் உட்கார வச்சிருக்காங்க. அந்த 5 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா கமருதீன், அரோரா, கெமி, எஃப்ஜே, அப்சரா. இவங்க 5 பேர் உட்காந்துருக்காங்க. அப்சரா தான் வந்து இந்த வீட்டு வெளியே போறாங்கன்ற நியூஸ் 100% கன்ஃபார்ம். அது மட்டும் இல்ல, அரோராவை காப்பாத்துறதுக்காக தான் அப்சராவை வெளியெடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அரோராவுக்கு ஓட்டே இல்ல. ஓட்டு இல்லாத அரோராவை சேவ் பண்ணிட்டு ஓட்டு இருக்க அப்சராவை தூக்கிடுறாங்க. ஏன்னா அப்சரா வந்து இந்த வீட்டுல அந்த அளவுக்கு கண்டென்ட் கொடுக்கல. இவங்கள மாதிரிலாம் லவ் கண்டென்ட், 18+ கண்டென்ட் இந்த மாதிரிலாம் கொடுக்காம இந்த வீட்டுல வந்து எல்லாருக்கும் நல்லவங்களாவும், அதே மாதிரி வெளியே பாக்குறவங்ககிட்டயும் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் வாங்காம இருக்கிறதுனால அவங்களை அசால்ட்டா தூக்கி வெளியே அடிச்சிடறாங்க. அது எந்த வகையில நியாயம்னு தெரியல. அரோராவை உள்ள வச்சிருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. அரோரா பண்ற நிறைய விஷயங்கள் வந்து பிடிக்க மாட்டேங்குது. ஏன் அவன் ஃப்ரெண்டு ரியாவே வந்து அவ பண்றது எனக்கு பிடிக்கல, அதனால வந்து நான் வந்து அவளை பத்தி கருத்தை சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச நெக்ஸ்ட் ப்ரோமோ வந்து தீபாவளி கொண்டாட்டம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, விஜய் சேதுபதி சார் வந்து இன்னைக்கு நிறைய பேரை ரோஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. நேத்தே ஒழுங்கா பண்ணல, அதான் நிறைய பேரோட குற்றச்சாட்டா இருந்தது. நேத்து வந்து கமருதீனை மட்டும் வந்து ஆஷா பேசிட்டு மத்த பேரெல்லாம் வந்து அப்படியே ஜாலியா தட்டி விட்டு போயிட்டாரோ அப்படின்னு தான் தோணுச்சு. போடா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டாரு. அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய கண்டென்ட்டும் உள்ள இல்ல. இன்னைக்கு தீபாவளி வச்சு ஓட்டிடுவானுங்க. அடுத்த வாரமாச்சு எதனா இருக்குமா அப்படின்னு பார்க்க வேண்டியதான். வாரம் நம்ம இப்படியே பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்டும் அந்த அளவுக்கு ஃபயரா இல்ல, நம்ம வீக்கெண்ட் எபிசோடும் அந்த அளவுக்கு ஃபயரா இல்ல. இந்த டைம்ல நிறைய பேர் கமல் சாரை மிஸ் பண்றான்னு சொல்றீங்க. விஜய் சேதுபதி சார் ஹோஸ்டிங் நல்லா இருக்கா, கமல் சார் ஹோஸ்டிங் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.